உங்களுடைய தேர்தல் அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன முதல் கட்டமா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்பது மாநில தேர்தல் என்றால் ஒரு கதாநாயகனாக இருக்கும் என்பது கடந்த காலத்துடைய வரலாற்று நிகழ்வு. சமூக நலத்திட்டங்களை ஒரு மாநில அரசு சார்ந்து அந்த மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி சார்ந்து சமூக வளர்ச்சி சார்ந்து வேறு திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சிகளுக்கு உதாரணமாக அதிலும் குறிப்பாக சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் என்று சொல்கிற மக்கள் நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிற போது அதையெல்லாம் ஒரு காலத்தில் பல்வேறு எதிர்கட்சிகள் என்ன ஓசி கொடுக்குறீங்க, இலவசம் கொடுத்து மக்களுக்கு இருக்காதீங்க என்று சொன்னவர்கள் தான் இதிலிருந்து படிப்பனையை கற்றுக்கொண்டு இன்று அவர்கள் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி வைத்த பல திட்டங்களை, உதாரணமாக ஏழைகளுக்கு வீடு கட்டுகிற திட்டம், நிலமில்லாதவர்களுக்கு நிலம் கொடுக்கிற திட்டம், இன்னும் சொல்ல போனால் உழுதவனுக்கு நிலம் என்கிற நிலப்பிரிவினை திட்டம், பெண்களுக்கான இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்கு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய ஆட்சியில் அறிவித்த மகளிருக்கான உரிமை தொகை உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்தியா முழுக்க பெரிய விவாதத்தையும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் அது மாநில தேர்தல் அறிக்கை. அதே நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய அரசு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இந்த அறிக்கை என்பது ஒரு மாநில சுயாட்சியை நோக்கி, இன்னும் சொல்ல போனால் வளர்ந்து வருகிற அரசியல் தத்துவத்தில் அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒற்றையாட்சி தன்மையில் இருக்கக்கூடாது, அதற்கு மாறாக அது கூட்டாட்சி தத்துவத்தின் நோக்கி நகர வேண்டும் என்ற கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதில் ஒரு திறந்த பாடத்தத்துவம் போல் எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தை அழைக்கப்படுகிற அண்ணா அவர்களுடைய அந்த மாநில சுயாட்சிங்கிற உள்வாங்கி கொண்டுதான் கடந்த காலங்களில் அந்த ஆட்சியில் இருந்தபோதும் இல்லாத போதும் ஒரு விவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் மொழி சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து, ஆளுநருடைய அதிகார குறைப்பு சார்ந்து, ஒரு மாநில மொழிக்கான அங்கீகாரத்தில் பன்மனு கொடுக்க வேண்டும் என்ற விவாத பொருளை உண்டு செய்தது இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த காலத்தில். இது ஒரு விவாத பொருளாக மாத்துறது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க வாக்குறுதியா கொடுத்து இங்க நடைமுறைப்படுத்தப்பட்ட பல வெற்றி திட்டங்கள் இன்னொரு மாநிலங்களுக்கு போறதுங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது திரு கலை அதை சுட்டி காண்பித்தார். இந்த தேர்தல் அறிக்கையை திமுக என்ற ஒற்றை கட்சி நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த தேர்தல் அறிக்கை அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியாகவோ இல்ல இந்தியா கூட்டணி, நீங்களே அதுல தெளிவா சொல்லியிருக்கீங்க, கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்துல நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு கூட ஒரு ப்ரோக்ராமை நீங்க உருவாக்கல. அப்ப எந்த அடிப்படையில இது நாளைக்கு நிறைவேற்றப்படுங்கிற ஒரு கேள்விக்கு திமுக தானே எல்லாருக்கும் இந்த அறிக்கையின் மூலமாக பதில் சொல்லணும்ல. நீங்க அந்த அறிக்கையை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த கேள்வி வைப்பாங்கல்ல உங்கள்கிட்ட. உறுதியா காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்றுதான் கடந்த காலத்தில் ராமராட்சியை நாங்கள் தடுத்திருந்தோம், ஒரு ராமர் கோயிலை தடுத்திருந்தோம், காஷ்மீர் பிரிவினையை தடுத்திருந்தோம். இன்னும் சொல்ல போனால் சேர்த்து சமூக திட்டத்தை வாஜ்பாய் அவர்களே ஆதரிக்கும் நிலையில் தான் இந்த நாடு இருந்தது. அது பல பேருக்கு தெரியும். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறத்தன்மையான ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு 11 திட்டங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் கடந்த கால பாஜக ஆட்சியை நடந்தது என்பதுதான் கடந்த கால வரலாறு. இப்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று இருக்கிறது. அது மோடியை வீழ்த்துவது மட்டும்தான். மோடியை வீழ்த்தினால் மாநில உரிமை பாதுகாக்கப்படும், எல்லா மொழிகளும் பாதுகாக்கப்படும், கவர்னருடைய கொட்டம் அடக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நலன்களை திட்டங்களை உண்டு செய்வதற்கு உட்கார்ந்து பேசுவோம். நாங்கள் இந்தியா கூட்டணி அமைக்கிற போது பொதுவுடைமை இயக்கங்களும் மாநில கட்சிகளும் மிக தீவிரமாக சொன்னது, யார் பிரதமர் என்பதை விட யார் பிரதமராக வரக்கூடாது என்றுதான் எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம். எங்களுடைய சிம்பிள், எங்களுடைய இலக்கு என்பது மோடியை வீழ்த்துவது. மோடியை வீழ்த்திட்டு என்ன பண்ண போறீங்க? மோடியை வீழ்த்திட்டோம்னா மோடி கொண்டு வந்த ஜிஎஸ்டி, மோடி கொண்டு வந்த குடியுரிமை சட்டம், மோடி கொண்டு வந்த விவசாய எதிர்ப்பு சட்டம், மோடி கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே வரி, மோடி கொண்டு வந்த இந்தி மேலாதிக்கம், மோடி கொண்டு வந்த அந்த புது பாராளுமன்ற சிக்கல்கள், மோடி கொண்டு வந்த மத வெறுப்பு பிரச்சாரங்கள், மோடி கொண்டு வந்த சமூக பிரிவினை திட்டங்கள் அத்தனையும் அடியோடு நிற்கப்படும். மோடியால் பறிக்கப்பட்ட காஷ்மீர் உரிமை மீட்கப்படும், மோடியால் கைவிடப்பட்ட பன்னாட்டு எல்லைகள் சர்ச்சைகள் தீர்க்கப்படும், மோடியால் வசூல் செய்யப்பட்ட டோல்கேட் அந்த அடித்து நொறுக்கப்படும். மோடியால் இல்ல டோல்கேட் விஷயத்துல டோல்கேட் ஏதோ என்டிஏ இப்ப ஆட்சிக்கு வந்த போது மட்டும்தான் இது கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. இது அதற்கு முன்பு யூபிஏ கவர்மெண்ட்லயும் டோல்கேட் இருக்கதான் செஞ்சிச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்கள் முற்றிலுமாக அகற்றப்படுங்கிறது நாளை மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா கூட்டணி வரும் பொழுது காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில அம்சங்கள் இதில் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வருது. எப்படி அகற்றுவீர்கள்? இல்ல ஏன்னா இப்ப என்னன்னா பொதுவாகவே கேட்கறது ஆமால என்டிஏ கொண்டு வந்தாங்கல்ல, குடியுரிமை திருத்த சட்டத்தை என்டிஏ கொண்டு வந்துட்டாங்கல்ல, நீட்டை என்டிஏ அன்னைக்கே காங்கிரஸ் பண்றதுன்னு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனா அதுக்குள்ள உள்முறை இருக்குது. அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிற போதே
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதர்ச இந்த தந்தை பேரறிஞர் அண்ணா அவர்களும், திராவிட இயக்கத்தின் தந்தையாக தந்தை பெரியார் அவர்கள் மிக தீவிரமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரதியாக இல்லை என்ற வாதத்தை நாங்கள் வைத்தோம். அதனாலதான் தந்தை பெரியார் சுதந்திர நாளை கருப்பாளர் என்றார், பேரறிஞர் அண்ணா இல்லை, ஒரு விடுதலை நமக்கு சாத்தியப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஒரு வாதத்தை கிளப்பினோம். இந்த அரசியல் சட்டத்துக்குள்ளுதான் நாம் வாழ வேண்டும், நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோலதான் டோல்கேட்டை கொண்டு வந்த போது ஒரு மினிமம் காஸ்டுக்கு ஒரு காஸ்ட் பிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் கட்டமைப்பை விட, கட்டமைப்பு செலவழிக்கப்பட்டதை விட மாதம் ஒவ்வொரு பன்மடங்கு கட்டணத்தை வைக்கிற போதுதான் அது தேவையா எனக்கு கருத்து வருது. டீசல் விலையை மினிமமா வச்சுக்கோங்க, 54 ரூபாயை பெருசு போராடும் போது 108 ரூபாய் கொண்டு வந்து பாட்டியாச்சு. கேஸ் விலை 500 ரூபாய் அதிகம் போராடும் போது 1400 ரூபாய் கொண்டு வந்தாச்சு. அப்ப கேட்டா கேஸ் விலை நீங்க தான் ஏற்றலான்றீங்க, பெட்ரோல் விலை நீங்க தான் கூட்டுனீங்க, டோல்கேட்டை நீங்க தான் கூட்டுனீங்க. சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்தியாவில் இது வரைக்கும் 6 முறை திருத்தப்பட்டிருக்கு. 6வது முறை திருத்தப்படுகிற போது மதம் என்ற கூறு வருகிற போதுதான் ஏன் திருத்துறேன்னு கேட்கிறோம். உடனே நீங்க மட்டும் 76 திருத்தனீங்க, 2003 திருத்தனீங்க, பதில் சரியாக தெரியுமா? நீட் என்பது ஒரு தேவை என்று சொல்கிற போது விரும்பிய மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்ற பிரிவினை இருந்தது. அது இல்ல கட்டாயம் என்று சொல்ற போதுதான் நீட் நாங்கள் எடுக்கிறோம். அப்ப ஒரு பிரிவிலேஜ் இருந்துச்சுல, அந்த பிரிவிலேஜை மோடி எடுக்கிறார். கேட்டுட்டா இல்லைங்க, அது காங்கிரஸ் காலத்தையே கொண்டு வந்துட்டாங்க. அந்த வாதம் ஏற்றுக்கொள்கிற வாதமா? அறிவியல் ஏற்றுக்கொள்வார்களா? நாங்கள் சொல்வது, இந்த நாட்டில் அரசியல் சட்டம் இருக்கிறது. ஆளுநர் பதவி இந்த நாட்டில் அரசியல் சட்டத்திலிருந்து நீக்கப்படும் வரை மிக தெளிவாக மாநில முதலமைச்சருடைய அந்த ஆளுநர் பதவியை பொறுத்தவரை இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க ஆளுநர்கள் மீதான இந்த உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அது அண்ணாவுடைய ஆளுநருக்கு எதிராக வைத்த அந்த முழக்கத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் எதிர்ப்பு இல்ல, நீங்க இப்ப கலை சுட்டி காண்பித்த ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, பூஞ்ச் கமிட்டி எல்லாமே ஆளுநருடைய அதிகாரத்தை மையப்படுத்தி தான் அந்த அறிக்கைகள் எல்லாமே இருந்தது, தேவையா தேவையில்லையான்னு. ஆனால் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீங்க மத்திய அமைச்சரவையில பெருவாரியாக இடம்பெற்றிருந்த போது அதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, நீங்க பண்ணல அப்படிங்கறத தான் கலை சுட்டி காண்பிக்கிறார். அந்த கேள்வி உங்களை நோக்கி தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல? உறுதியா இது தொடர்ச்சியான கேள்வி. அது பதில் சொல்லுடைய பொறுப்போடு பதில் சொல்லுடைய கடமை எனக்கு இருக்கிறது. கொஞ்சம் 2 நிமிடம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு புது கருத்துருவாக்கத்தை ஒரு வளர்ந்த தத்துவத்தை சொல்ற போது நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்கிறாங்க. முதலில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் 543 உறுப்பினர்களை கொண்டது. ஏறத்தாழ வெறும் 39 40 பேர் கொண்ட இந்த மாநிலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரியும். கடந்த காலத்தில் இந்த படிப்பை இருக்கிறது. வெறும் 40 பாராளுமன்ற தமிழ் பேசுகிற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 40 பேர் அதில் 503 பாராளுமன்ற உறுப்பினர்களை கன்வீன்சிங் செய்கிற வேலை என்பது மிக இக்கட்டான வேலை தான். அதற்காக எங்கள் கொள்கையை நாங்கள் எந்த இடத்துக்கு கொடுக்கவில்லை. இந்தியாவுடைய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது சாதி ரீதியாக பிரிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், அந்த கிளாஸஸ், அதாவது ஷெட்யூல்ட் கிளாஸ், பேக்வர்ட் கிளாஸுக்கான இடஒதுக்கீடை திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டபோது இங்கு அப்போது இருந்த 42 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர அத்தனை பேரும் அதை எதிர்த்தார். இது சாதியை கொண்டு வந்துருங்க, இடஒதுக்கீடு பிச்சைங்க, தகுதி தரம் அடிப்படையில் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் அதற்காக தமிழ்நாடு மட்டும்தான் போராடியது, திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் போராடியது. அதை பெருமரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் காமராஜர் புரிந்து கொண்டார். அதனால்தான் முதல் சட்ட அரசியல் சட்ட திருத்தத்தை தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களால் அன்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் போராடி தந்தை பெரியார் வீதி வீதியாக பேசிதான் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தோம். முதல் திருத்தத்துக்கு நாங்கள் போராடிய போது இந்தியாவில் ஏதாவது ஒரு அமைச்சர் இல்ல இந்தியாவுக்கு ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்றுக்கொண்டாரா? யாரும் ஏற்றுக்கொள்ளலையே. ஒரு மக்கள் போராட்டம். அதற்கடுத்து இங்கு மாநில உரிமை வேண்டும், இந்தியாவில் எல்லா மாநில குடியரசு நாள் என்றாலும் சோதனை நாள் என்றாலும் ஆளுநரே கொடியேற்றுகிறாரு. அந்த கருத்துருவாக்கத்தை முதல் குரலில் பெருமரியாதை முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாட்டில் தொடங்கிய போதுதான் மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. ஒரு மாநிலத்துக்கு என்று ஒரு நுகர்பொருள் வணிக கழகம் வேண்டும் என்று முத்தமிழர் கலைஞர் கேட்ட பிறகுதான் மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. இன்னும் சொல்ல போனால் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1976ல சப்கிளாஸ் 1ல இந்தியா முழுக்க இந்தி ஒன்றிய அரசு அலுவலர்களில் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காது என்ற விதியை கொண்டு வந்த மூலமா அதை இதுவரைக்கும் மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கல. ஆனால் தமிழ்நாடு இப்படி சாதித்தது. அப்போ மக்கள் மன்றத்தை தொடர்ச்சியாக எங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டத்தில் இருக்கிற கூறுகள் கொள்கைகள் என்பது ஒரே நாளில் சாத்தியப்படுத்த முடியாது. அதற்கு தொடர்ச்சியான வாதங்களும் கூட்டணி கட்சிகளுக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். இங்க எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் இடபிள்யூசி பொதுவுடைமை இயக்கங்களே ஏற்றுக்கிறாங்க, காங்கிரஸ் ஏற்றுக்கிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது தொடர்ச்சியாக வாதம் செய்யணும். அப்ப ஒன்னா இருக்கு, எங்க இருக்குன்னா குறைந்தபட்சம் டிஸ்கஷன் தான். ஒரு ஜனநாயக இயக்கத்தில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கிறது, பொதுவுடைமை இயக்கம் ஒரு இயக்கம் இருக்கிறது. 2 கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட தளத்தில் ஒரு விவாதத்துள்ளாக்குகிறோம். அன்று சாதிவாரி கணக்கெடுப்பை சமூக நீதியை பேச முடித்த காங்கிரஸ் இன்னைக்கு அவருடைய தலைவர் மரியாதை ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு இந்தியா முழு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறார். அன்று ஆளுநர் பதவியை தீர்க்கமாக ஆதரித்து ஆளுநருக்கு முடிதான் சரி என்று சொல்லிய காங்கிரஸ் இன்று ஆளுநர் குறித்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சொல்றாங்க. அன்று ஜிஎஸ்டி வரி குறித்து இல்ல ஒரே வரி வேணும்னு சொல்லி படிப்படியின் அடிப்படையில் காங்கிரஸ் பேர் இயக்கம் இல்ல மாநிலங்களுக்கு பாதுகாக்கணும்ன்றாங்க. இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியாக நான் பார்த்தோம். ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக மக்கள் படத்தை வைத்து அதற்காக போராடுவது. நாங்கள் இந்த இடத்துல எந்த இடத்துலயாவது எங்கள் மாநில உரிமை வேணாம், எங்களுக்கு ஹிந்தி வேணும், இல்ல எங்களுக்கு கட்சத்துக்கு வேணாம், இல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு அமைச்சர்கள் இருந்த காலத்துல செஞ்சிருக்கோமா? நீ சொன்னீங்கல்ல, எடுத்த பகுதியில் குறைந்தபட்சம் இந்த அரசியல் சட்டத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போய் பல்வேறு பிரதேச மக்கள் வாழ்கிற நாட்டில், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாட்டில் ஒரு தெற்கத்தி ஒரு மூலையில் தொடர் பரப்புரை, தொடர் போராட்டம் இன்றைக்கு காங்கிரஸை பல இடங்கள்ல மாநிலங்களுடைய உரிமைகள் சார்ந்து அதே காங்கிரஸ் மாநில உரிமைகளை பறித்த காலமும் இருக்கிறது. மாத்துதுன்னு நீங்க உதாரணத்தோட சொல்லும் பொழுது இப்ப இன்றைய தேர்தல் அறிக்கையில நீங்கள் கொடுத்திருக்கிறது இது திமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு செய்ய போறதல்ல, அகில இந்திய அளவுல பறந்துபட்டு செய்யறதற்கான இந்தியா கூட்டணி செய்வதற்கான ஒரு அங்கமா தான் இன்னைக்கு உங்க தேர்தல் அறிக்கை இருக்கு. இவை அனைத்தையும் நாளை இந்தியா கூட்டணியில இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது நீங்கள் மேல குறிப்பிட்டிருக்கிறது அந்த சிஏஏ, ஒரே நாடு ஒரே தேர்தல், இது எல்லாத்துலயும் நீங்க ஒன்னாதான் நிக்கிறீங்க. பெரும்பாலும் அந்த அப்படியே தான் அதை கூட்டணியா மாத்தி இருக்கிறீங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக ஒரே குரலா எழுப்பி அது நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் பார்லிமெண்ட்லயும் அப்படி இருந்திருக்கீங்க. ஆனா என்ன கேள்வினா, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்லது கேஸ் சிலிண்டருடைய விலை குறைப்பு அப்படிங்கிறதுல தொடங்கி மாநில வளர்ச்சி குழுன்னு உருவாக்குறது வரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்குமா? நிதி பகிர்வு, சமமான பகிர்வுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? நாளைக்கு அகிலேஷ் யாதவே உதாரணத்துக்கு சமாஜ்வாதி உத்தரப்பிரதேசத்துல பெருவாரியா வந்துடுறாங்க இந்தியா கூட்டணியிலன்னா ஒத்துக்குவாரா அவரு? மிக முக்கியமான கேள்வி. நான் ஒரு வரலாற்று தான் சொல்ல, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் வாதம் செய்த போது வட இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த பேர் இருக்காங்க. புதுவுடைமை இயக்கத்துடைய பேராசிரியர் உபேஷ் அவர்கள் அதை தர அந்த ஒற்றை குரல் தான் பின்னாடி ஆமா நியாயமான குரலாக எடுத்துட்டு வந்துச்சு. இன்னைக்கு எங்கள் கூட்டணி கட்சியில காமமணிமம் புறப்படமான மோடியை வீழ்த்துவது, இந்த அராஜக ஆட்சியை ஒழிப்பது, பாசிஸ்ட் வீழ்த்துவது, அந்த ஒற்றை நோக்கம் இருக்கு. அப்ப உட்கார்ந்து பேசுற போது பல விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியும். இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் நாங்கள் பீகாருக்கு கொடுத்த உரிமையோ உத்தரப்பிரதேச கொடுத்த உரிமையோ நாங்கள் தடுக்கவில்லை. நாங்கள் கேட்பது உத்தரப்பிரதேச தலைவருக்கு பீகாருக்கு கொடுங்க. நாங்க உத்தரப்பிரதேச கொடுக்காதேன்னு சொல்லல, பீகாருக்கு கொடுக்காதேன்னு சொல்லல, குஜராத் கொடுக்காது சொல்லல, அதே போல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு எங்க உரிமை இருக்கு தானே, அந்த உரிமை அவங்களுக்கு மறுக்க முடியும். நாங்கள் உத்தரப்பிரதேசத்தின் தட்டில் போடப்பட்ட பணத்தை எடுக்க விரும்பவில்லை, பீகாருக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தட்டில் போட்ட பணத்தை எடுக்க விரும்பவில்லை, எங்க தட்டலை போடுங்கன்னு சொல்றாங்க. இதை காங்கிரஸ் பரிக்கு ஏற்றுக்கொள்ளும். அதனாலதான் இது ஒரு படிப்படை அடிப்படை வந்துருக்குங்கிறேன். அதாவது நாங்க ஹிந்தி பேசாதீங்கன்னு சொல்லவே இல்லை, எங்கள் மீது திணிக்காதீங்கிறோம். உங்கள் மாநிலத்தில் உங்கள் அலுவலர்கள் ஹிந்தி திட்டம், எங்களோட தமிழ் கொடுங்கிறோம். இது ஒரு அதாவது தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் தேசிய விடுதலை குறித்து, தேசிய மொழிச்சிட்டல் குறித்து பேசுகிற போது தனித்து நின்ற பல்வேறு வரலாற்று காலகட்டங்களில் தனித்துவமான இயங்கிய மண். அப்ப இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு நாம் ஒன்று சேர்ந்து இயங்குகிற போது, இந்தியா ஒன்றியத்தைய பாராமரத்தை கட்டுகிற போது ஒரு மூத்த தேசிய இனத்திற்கு, மூத்த மொழி பேசுகிற மக்களுக்கு அரசியல் பல இருக்கிறது. நான் பேசிய எல்லாத்தையும் இந்தியாவுடைய பாராளுமன்றம் சாதிக்கப்படும் என்றால் அது சாத்தியமில்லாத செய்யும். ஆனா அதற்கான கருத்துருவாக்கத்தை இப்ப நடைமுறை சாத்தியப்படுத்த முடியுமான ஒரு கேள்வியை வைக்கிறேன் நான். இப்ப சிலிண்டர் விலையை எப்படி 1000 ரூபாய்னா அது 500 ரூபாய் எப்படி குறைப்பீங்கிறது ஒரு கேள்வி. மற்றொரு கேள்வி, ஏற்கனவே நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தீங்க, செய்யல. நீங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் உங்கள் மீது ஒவ்வொரு விவாதங்கள்லையும் இங்க விமர்சனத்துல வைக்கும் போது சிலிண்டர் விலையை குறைக்கிறேன், நாங்க குறைக்கலங்கிறத தான் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டும் இப்ப திரும்பவும் நீங்க அதை கொடுக்குறீங்க, அதே தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறீங்க. அதை மக்கள் கிட்ட போய் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே கொடுத்தீங்க, நிறைவேற்றினீங்களான்னு கேட்க மாட்டாங்களா? ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுல பால் விலை, குறிப்பாக டீசல் விலை, பெட்ரோல் விலை, சிலிண்டர் விலை 4 விவாதப்பட்டது. பால் விலையில எங்களால் செய்ய முடியுது, சிலிண்டர் டீசல் விலையில பெட்ரோல் விலை செய்ய முடியுது, சிலிண்டர்ல 100 ரூபாய் ஏன் குறைக்கலைன்னாங்க. மானியங்களில் குறிப்பாக நிதி பகிர்வில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த நிதியை மோடி அரசு கொடுக்கவில்லை. நான் குற்றச்சாட்டு பண்ணுகிறேன். நான் எங்க தேர்தல் அறிக்கையை 100 ரூபாய் குறைக்கப்படக்கூடாது என்பதற்காக குறைத்தால் ஏறத்தாழ 12,000 கோடி ரூபாய் செலவாகும் என்ற செலவை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மாநில நிதியை இந்த வாங்கிய வரியை கூட மோடி அரசுகளை கொடுக்குறாங்க. நாங்கள் பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமை எங்க தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே எங்கள் வரிப்பணத்தை கொடுக்காமல் அவர்கள் இன்னும் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வாரி திறக்கல. நீங்க உள்ள பேரிடர் நிதி இருக்கு,
அந்த நாங்க சொல்றோம் ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் கொடுப்போங்கிறோம், 6,000 ரூபாய் நீங்க கொடுக்குறோம், எங்க காசு வந்து கொடுக்குறோம். ஏன்னா எங்க படத்துல கொடுக்க வேண்டிய உண்டியல் கொடுக்கலையே. இன்னைக்கு நீங்க அப்படி பாருங்களேன். அதாவது நாங்க தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம், யாருக்கு வாங்கி கொடுக்க முடியும்? எங்க வரியா கட்ட மக்கள் பணத்தை ஒன்றிய அரசு வாங்கி முடியுங்க, அந்த அரசு தான் வாங்கி கொடுக்க முடியும். அந்த அரசு கொடுக்காம இருக்குது, பணத்தை வச்சுக்க முடியாதுங்குது, சட்டத்தை போட்டு முடியாது முடியாது சொல்லும் போது எங்களுக்கு ஒரே வழி அந்த அரசை வீழ்த்துவதுதான். வீழ்த்தி விட்டு நாங்க வருகிற போது எங்களுடைய பாட்டன் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி கட்சியோடு பேசி அதை நம்புறாங்க. பேசுவோம்.